வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடப்பது இந்திய கூட்டாட்சிக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள். தங்களுடன் இணையும் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களைச் சேர்ந்த தலைவர்களுக்கு முதலமைச்சர் வரவேற்பு. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் ஏற்பட்டுள்ள ஒருமித்த கருத்து தமிழ்நாட்டின் ஜனநாயக மற்றும் நீதிக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது. இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்கள் நியாயமான கோரிக்கைக்கு கைகோர்த்துள்ளது நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் தொடக்கம் என முதலமைச்சர் பெருமிதம். மற்ற எல்லா கட்சியினரும் ஓரணியில் நின்று நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு வேண்டும்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும். அதில் இந்த தொகுதி மறுசீரமைப்பால் பாதிக்கப்பட உள்ள மற்ற மாநிலங்களையும் ஒருங்கிணைச்சு போராட வேண்டும்னு முடிவெடுத்தோம். அதுக்காக ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, ஒடிசா, மேற்கு வங்கம், பஞ்சாப் ஆகிய 7 மாநில முதலமைச்சர்களுக்கும் நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இருக்கக்கூடிய அந்த மாநில நாளை நடைபெறும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்கிறார் கேரள முதலமைச்சர். சென்னை விமான நிலையம் வந்த பினராயி விஜயனுக்கு அமைச்சர் பிடிஆர் தமிழச்சி தங்கபாண்டியன் வரவேற்பு. நாளை முதலமைச்சரின் தலைமையில் நடைபெறவுள்ள தொகுதி மறுசீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஜனசேனா கட்சியின் எம்பி உதய் சீனிவாஸ் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல். தமிழகத்தில் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்து விட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. குடிநீரை கோட்டை விட்டு மக்களை குடிகாரர்களாக்கிய திமுக அரசை கண்டித்து நாளை காலை கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்படும் என அறிவிப்பு. மொழியின் பெயரால் திமுக நாட்டை துண்டாடுகிறது என மாநிலங்களவையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்புகளை தமிழில் மொழிபெயர்க்க துணிச்சல் இல்லை எனவும் காட்டம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் அதிகாரம் மத்திய அரசுக்குத்தான் உள்ளதென உயர்நீதிமன்ற மதுரை கிளை திட்டவட்டம். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த உத்தரவிடக் கோரிய மனுவை தள்ளுபடி செய்தும் உத்தரவு. தமிழகத்தில் ஆன்லைன் விளையாட்டால் ஏற்பட்ட பண நஷ்டம் காரணமாக 2019 முதல் 2024 வரை 47 பேர் தற்கொலை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு அதிர்ச்சி தகவல். அதிமுகவை பறித்துக் கொள்ள நினைப்பவர்களிடமிருந்து தாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மடியில் இருக்கக்கூடிய கனத்தை கவனமாக எதிர்கொள்ள வேண்டும் என அதிமுக எம்எல்ஏ தங்கமணிக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவுறுத்தல். கூட்டல் கணக்கில் ஏமாற மாட்டோம் என முன்னாள் அமைச்சர் தங்கமணி திட்டவட்டம். ஏமாறாமல் இருந்தால் வாழ்த்துக்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டின் நிதி மேலாண்மை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டுமென எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மக்கள் மீது கடன் சுமையை ஏற்றியதுதான் திமுக அரசின் சாதனை என சாடல். தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டபோதும் அதற்கும் இதுவரை இந்த அரசிடம் எவ்வித பதிலும் வரவில்லை. கூட்டணி கணக்கை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். பட்ஜெட் கணக்கை சரிவாக பாருங்கள் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி. கணக்கு தானே அவருடைய முக்கிய பங்கு. பட்ஜெட்ல கணக்கு தானே முக்கியம். ஆகவே பட்ஜெட் கணக்கை சரியா செயல்படுத்துங்க. எங்க கணக்கு நாங்க பார்த்துக்கிறோம். எங்க கணக்கு நாங்க எப்படி பார்க்கணும்.
தங்கள் கணக்கு தவறாகிவிடும் என்பதால் திமுகவினர் மற்ற கணக்குகளை பற்றி கவலைப்படுகிறார்கள். அதிமுகவின் கூட்டல் கழித்தல் கணக்கை வேறு ஒருவர் போடுவதாக தங்கம் தென்னரசு கூறியதற்கு பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பதிலடி. தேர்தல் நேரம், அதனால அதுதான் நான் திருப்பி சொன்ன மாதிரி 20 லட்சங்கிற எண்ணிக்கையே முதல்ல தப்பு. அதான் சொன்னேன், அந்த 2000 கோடிக்கு அவங்க கணக்கு போட்டது இன்னைக்கு டிஸ்கஷன்ல வந்ததான் சொன்னேன். தமிழ்நாட்டிற்கு நிதி கொடுக்காமல் அறமே இல்லாத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது மத்திய பாஜக அரசு. கடந்த 3 ஆண்டுகளில் தமிழக ரயில்வே திட்டத்திற்கு மத்திய அரசு ஒதுக்கிய நிதி வெறும் 19.68 கோடி மட்டுமே என சாடல். ஒன்றிய அரசு ஒதுக்கி இருக்கக்கூடிய அந்த நிதி 19,068 கோடி ரூபாய் மட்டும்தான். ஆனால் உத்தரப்பிரதேசத்திற்கு 2025-26 இந்த ஓராண்டுக்கு மட்டும் நம்முடைய ஒன்றிய அரசு ஒதுக்குவதற்கு உத்தேசித்திருக்கக்கூடிய தொகை அதே 19,858 கோடி. தமிழகம் முழுவதும் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் உருவாக்கப்பட்டு வருவதாக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். சிப்காட் மூலம் 16,800 ஏக்கரில் 28 புதிய தொழில்பேட்டை உருவாகி உள்ளதாகவும் பட்ஜெட் பதிலுரையில் அறிவிப்பு. தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் தமிழ்நாடு முழுவதும் அமைக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மற்ற இடங்களிலும் இதே போன்ற தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் அந்தந்த பகுதிக்கு பெருமைக்குரிய அடையாளங்களாக மாறி இளைஞர்களுக்கு பெரும் உத்வேகத்தை அளிக்கும் வழிகாட்டியாக. அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படும். சுமார் 20,000 ரூபாயில் தரமான மடிக்கணினி உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதி. அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம், இந்த திட்டம் அறிவிக்கின்ற போது அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் மாணவர்கள் என்று சொன்னால் அதற்கு முதல் கட்டமாக இந்த ஆண்டு 2,000 கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம். அப்படி என்றால் அடுத்த ஆண்டு வருகிற போது மேலும் அதற்கு 2,000 கோடி ரூபாய் ஒதுக்குற போது இப்போது நீங்கள் அந்த கணக்கை கூட்டி வெளித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சென்னை கிண்டியில் தப்பியோட முயன்ற ரவுடி மகாராஜாவை துப்பாக்கியால் சுட்டு பிடித்த போலீசார். நகைக்கடை அதிபரை கடத்திய வழக்கு விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட போது தப்பியோட முயன்றதால் நடவடிக்கை. அரியலூர் ரயில் நிலையத்தில் மறியலில் ஈடுபட்டதாக அமைச்சர் சிவசங்கரனுக்கு எதிரான வழக்குகளை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. அனுமதியின்றி போராட்டம் நடத்தப்படுவது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்திற்கு சுமை ஏற்படுத்த வேண்டாம் என அறிவுறுத்தல். குறிப்பிட்ட பிரிவினரை இழிவாக இயக்குனர் கோபி நயினார் பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பு. ஆடியோவில் கோபி நயினார் பேசியிருப்பது உண்மை என்றால் மன்னிப்பு கேட்க வேண்டுமென இயக்குனர் மோகன்ஜி வலியுறுத்தல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதாகியுள்ள மலர்கொடியின் மகனும் ரவுடியுமான அழகு ராஜாவை போலீசார் விசாரணைக்கு அழைத்த போது தகராறு. ரத்தம் சொட்ட சொட்ட போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. கோவை பாலக்காடு தேசிய நெடுஞ்சாலையில் பிடிபட்ட 71,50,000 ரூபாய் ஹவாலா பணம். ஆந்திராவை சேர்ந்த சிவபிரகாஷ் என்பவரை கைது செய்து போலீஸ் விசாரணை. காரைக்குடியில் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வந்த மனோ என்ற ரவுடி ஓட ஓட வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 2 பேர் கைது. காவலர்களின் பிடியிலிருந்து தப்பியோட முயன்ற போது இருவருக்கும் கை கால்களில் முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. சென்னை இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மாணவரை டீன் உதவியாளர் காவலாளி தாக்கியதில் மாணவனுக்கு கையில் எலும்பு முறிவு.
வீடியோ வைரலான நிலையில் காவலாளியை பணி நீக்கம் செய்து உத்தரவு. பேச்சு நீ தப்பான விடுற நீ தப்பான பேசிட்டு இருக்க. நீ யாரு கேட்கறது? நீ யாரு? அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக பணம் பெற்று மோசடி செய்த வழக்குகளை சேர்த்து விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்த மனு தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட பாம்பன் மீனவர்கள் 14 பேருக்கு இலங்கை பணத்தில் தலா 4.5 லட்சம் அபராதம். அபராதத்தை கட்டினால் விடுதலை, தவறினால் ஓராண்டுக்கு சிறை என இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான நிதியை விடுவிப்பதில் எந்த கால தாமதமும் இல்லை. தற்போது வரை 26 விழுக்காடு பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் பிரதாப் ராவ் யாதவ் நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வ பதில். பெருநகர சென்னை மாநகராட்சியின் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தின் மேயர் பிரியா பதிலுரை. 50 விழுக்காடு கவுன்சிலர்கள் அவைக்கு வராமல் ஆப்சன். சென்னை மாநகராட்சிக்கு வழங்க வேண்டிய 350 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கவில்லை. மாநகராட்சி கூட்டத்தில் மேயர் பிரியா குற்றச்சாட்டு. சென்னையில் உள்ள அனைத்து பள்ளிகளும் வழக்கம் போல இயங்கும் என அறிவிப்பு. வெள்ளிக்கிழமை அட்டவணைப்படி இயங்கும் என பள்ளி கல்வித்துறை தகவல். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது இருப்பை காண்பிக்க அரசு மீது அவதூறு பரப்புவதாக அமைச்சர் சேகர் பாபு குற்றச்சாட்டு. திமுக கூட்டணியில் வெளியேறுவது வேல்முருகன் எடுக்க வேண்டிய முடிவு எனவும் பேட்டி. வருத்தப்படுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கசந்து கொண்டு என்ன கூட்டத்தில் வச்சுக்காதீங்க அப்படின்லாம் சொல்றாரு. அது அவரு எடுக்க வேண்டிய முடிவு தானே. ஈஷா யோகா மையத்தில் மின் தகன மேடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த வழக்கு. தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் இறுதிக்கெடு. மதுரையில் சாலையில் நின்று கொண்டிருந்த வழக்கறிஞரை கத்தி முனையில் காரில் கடத்திய விவகாரத்தில் முன்னாள் ராணுவ வீரர் உட்பட 4 பேர் கைது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் வழக்கறிஞரை கடத்தியது விசாரணையில் அம்பலம். திருத்தணி திருவாலங்காடு அருகே கல்லூரி மாணவரை 15 இடங்களில் வெட்டி கொடூர கொலை. உடலை கைப்பற்றி திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் நேரில் விசாரணை. திருப்பூர் மாவட்டம் சேமலை கவுண்டம்பாளையத்தில் நடந்த நவம்பரில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 கொல்லப்பட்ட வழக்கு. உயிரிழந்தவர்களின் உறவினர்களிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை. ராமநாதபுரம் மாங்குடியில் கண்மாயில் குளிக்கச் சென்ற சிறுமி நீரில் மூழ்கி உயிரிழப்பு. சக மாணவிகளுடன் கண்மாயில் குளிக்கச் சென்றபோது நேர்ந்த சோகம். உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி அருகே தனியார் பேருந்து மீது டேங்கர் லாரி மோதி விபத்து. 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் சிசிடிவி காட்சி வெளியாக பரபரப்பு.
போலி ஆவணங்கள் மூலம் வீட்டுக்கடன் மோசடிக்கு உடந்தையாக இருந்ததாக புகார். நடிகர் விஷாலின் தங்கை கணவரும் பிரபல நகைக்கடை அதிபருமான உம்மிடி கிரிட்டிஸ் மீது சிபிஐ வழக்கு பதிவு. விபத்தில் சிக்கியவர்களுக்கு 1,50,000 ரூபாய் வரை கட்டணமில்லா சிகிச்சை அளிக்கும் திட்டம் புதுச்சேரியில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல். வீட்டில் ஏற்றப்பட்ட தீயை அணைக்க சென்றபோது பணம் நகைகள் அதிக அளவில் இருப்பதைக் கண்டு போலீசார் அதிர்ச்சி. முறைகேடு குற்றச்சாட்டில் சிக்கிய டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா அலகாபாத் நீதிமன்றத்திற்கு மாற்றம். நாங்கள் என்ன குப்பை தொட்டியா என நீதிபதியை ஏற்க வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு. கர்நாடகாவில் அரசு டெண்டர்களில் இஸ்லாமியர்களுக்கு 4 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவுக்கு பாஜக எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு. மசோதா நகலை கிழித்தெறிந்து சட்டமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கர்நாடக சட்டமன்றத்தில் அமளியில் ஈடுபட்ட பாஜக எம்எல்ஏக்கள் 18 பேர் சஸ்பெண்ட். 6 மாதங்களுக்கு அவைக்கு வர தடை விதித்து சபாநாயகர் காதர் உத்தரவு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இந்துக்கள் மட்டுமே பணியமர்த்தப்படுவர். ஏழுமலையான் கோயிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு திட்டவட்டம். பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் மகளிர் காங்கிரஸ் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டம். மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தண்ணீரை பீச்சி அடித்ததால் பரபரப்பு. தேசிய கீதத்தை அவமதித்த பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார். தேசிய கீதம் இசைக்கப்பட்ட போது சிரித்து சிரித்து பேசி விளையாடிய வீடியோ வைரல். பீகார் சட்டமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி தலைமையில் எம்எல்ஏக்கள் போராட்டம். முதலமைச்சர் நிதிஷ்குமார் பதவி விலக வலியுறுத்தி முழக்கம். ஒடிசா சட்டப்பேரவைக்கு கருப்பு சட்டை அணிந்து வந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பாஜக அரசுக்கு எதிராக மேளம் அடித்தும் நாயனம் ஊதியும் நூதன போராட்டம்.